உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஒன்று பணம், இன்னொன்று தனம். பணம்ங்கிறது அந்த ஜாதகர் அவருடைய லைஃப் டைம்லேயே சம்பாரித்து ஆண்டு அனுபவித்து முடிச்சுட்டு போகிறது தான் பணம். தன்னுடைய அடுத்த சன்னதிக்கும் சேர்த்து வைக்கிறது தான் தனம். இந்த பரிகாரம் இப்போ நான் சொல்ல போகிறது எல்லா ராசி எல்லா மதம் இதில் அப்ளை பண்ணனா பணம் வரும். நீங்கள் எப்போ கலை இலக்கியம் நாடகம் இந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நீங்கள் செலவு பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ மகாலட்சுமி உங்களை தேடி வருவார். ஜெயிக்கிறதுக்கு இது ஒரு ஒன் ஆஃப் த சூத்திரம். அங்கே மேடையில் ஒருத்தர் வந்து வீணையோட உட்காந்துருப்பாருன்னா அவர் தாங்க சரஸ்வதி. உங்கள் மேடையில் ஒருத்தர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காருன்னா அந்த கலைஞன் தான் வந்து கடாட்சமே. அந்த மகாலட்சுமி குடியிருக்கிறதே அந்த ஸ்தலங்கள் தான். ஹாரிஸ் ஜெயராஜ் கோயம்புத்தூரில் பண்ணாங்க, விஜய் ஆண்டனி ரெகுலராக சென்னையில் பண்ணிட்டு இருக்காரு, யுவன் சங்கர் ராஜா பண்ணுறாங்க. பணம் வேணும்னா அந்த பணக்காரர் இருக்கிற இடத்துல நீங்கள் போகணும். அப்போ உங்கள் உடலுக்கும் அந்த ஒரு விஷயத்தை வாங்கக்கூடிய ஒரு வலிமை ஏற்பட்டுரும். மாலுங்கிறது வந்துட்டாலே அங்கே வந்து சுக்கரன் ஆக்டிவேட் ஆகிடும். இது கேட்கறதுக்கு ரொம்ப வியப்பாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கும். முதல்ல அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நினைங்க. முதல்ல நீங்கள் ஒரு செல்வத்தை நோக்கி நகர்றீங்க நீங்கள் முடிவு பண்ணுங்க. அது ஒரு பரிகாரமாக நினச்சிங்க, அது ஒரு பரிகாரமாக செய்யுங்க. நான் இந்த பிராண்ட் ஷர்ட் தான் போடுவேன் அப்படின்னு உங்கள் உடம்புக்கு நீங்கள் ஒரு ஆர்டர் கொடுத்துட்டீங்கன்னா அந்த பிராண்ட் ஷர்ட்டை வாங்குறதுக்கான பொருளாதார வசதியை நோக்கி உங்களுடைய ஜாதகம் நகர்த்தியே தீரும். ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கமும் மனம் நிறைந்த வாழ்த்துக்களும். எல்லோருக்கும் பிரச்சனை இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள். அதுலேருந்து வெளியில் வரணும்னு தான் எல்லோரும் நினைக்கிறோம். சிலருக்கு சரியான ஆட்கள் வெளியில் கொண்டு வந்துடுறாங்க. பலருக்கு சிக்கலை தீர்க்க போகிற ஆட்களே பல சிக்கலை ஏற்படுத்தி மேலும் காம்ப்ளிகேட்டட் ஆகிடுது. தேடல் இருக்கணும், மிகச்சரியான தேடலாக இருக்கணும், நம்பிக்கையோடு அணுகணும், முழுமையாக ஏற்றுக்கணும். இதுதான் ஆன்மீகத்திலும் ஜோதிடத்திலும் உண்டு. இறைவனை முழுசாக நம்பி பிரார்த்தனை செஞ்சிங்கன்னா பலன் உண்டு. அவங்க சொன்னாங்களே இவங்களுக்கு நடந்துருச்சு இப்படி செஞ்சு தான் பார்ப்போமேன்னு செஞ்சிங்கன்னா பலன் இருக்காது. ஜோதிடரையும் முழுமையாக நம்புங்கள். அவர் நம்ம வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி செல்வார். நம்மளுடைய கஷ்டங்கள் தீரப்போகுதுன்னு முழு மனசோடு போய் அணுகுங்க. அந்த எண்ணமே உங்களுக்கு மிக சரியான ஜோதிடரையும் சரியான தீர்வையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தன்னிடம் தருவது ஜாதகம் அல்ல, அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கை என்பதை கருத்தில் கொண்டு மிக சிரத்தையோடு பலருடைய பிரச்சனைகளை தீர்த்து வரும் அதிர்ஷ்ட ஜோதிடர் அகில் சித்தார்த்தர்கள் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார். அவருடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கலாம். உங்களின் சார்பில் வணங்கி வரவேற்போம். வணக்கம். வணக்கம். நான் என்னோடய ஜாதகத்தை தரல, என்னோடய எதிர்காலம் எப்படி இருக்கணுங்கிறதுக்காக இவ்வளோ காலம்தான் நான் அப்படியே கடந்து வந்துட்டேன். இனிமேல் என்னுடைய வாழ்க்கையை ஸ்மூத்தாக கொண்டு போகணுன்னா ஒரு ஜோதிடரோட கையை பிடிச்சிடும் நாங்கள் பயணிக்கிறது. நிச்சயமாக அந்த கை அகில் சித்தார்த்தோட கையாக இருந்தால் பிரச்சனையே இல்லாமல் போயிடுது, எங்களுக்கு ஸ்மூத்தாக போயிடுது. ஏன்னா அவர் கூப்பிட்ற நேரம்தான் அவர்களுக்கு நல்ல நேரம். பாக்கி நான் சொல்கிற நேரத்தில் அவர் கூப்பிட்டாருன்னா ஆகிறது இல்லைன்றத எபிசோடில் இல்லை, நிறைய ப்ராக்டிக்கலாகவே பார்த்தாச்சு. நம்ம ஒரு 4-5 மாதங்களாக பயணிக்கும் பொழுது எதுக்காக நீங்கள் இந்த டயத்தில் தான் பேசணும்னு முடிவு பண்ணுறீங்கன்றத நீங்களே சொல்கிறீங்க. சில நேரம் மரத்தடியிலலாம் நான் நின்று பேசியிருக்கிறேன், காரை நிறுத்திட்டு பேசியிருக்கிறேன், ஒரு பழைய இரும்பு கடை வாசலில் நின்று பேசினேன். அங்கே நிற்கக்கூடிய அந்த சமிக்கைகள் கூட சில அவங்களுக்கு பரிகாரங்கள் அமையுது. அதெல்லாம் கூட நீங்கள் சொல்லும் பொழுது உண்மைதான். நீங்கள் அடுத்தவங்களுடைய வண்டியை சர்வீஸ் கொடுத்தாலே ரொம்ப கேர்ஃபுல்லாக மெக்கானிக்கிட்ட கொடுப்பாங்க, வாழ்க்கையை சர்வீஸ் கொடுக்குறாங்க. அவங்களோட அதிக கக்கரை எடுத்துக்கிறீங்க. எல்லோருடைய தேடலும் தேவையும் பணம் வேண்டும். கண்டிப்பாக எனக்கு தேவையில்லாத செலவாகக்கூடாது, இல்லை இருக்கிற காசாக தங்கணும், நிறைய காசு வரணும். இது எந்த ராசி எந்த நட்சத்திரம்லாம் கேட்காதீங்க. கண்டிப்பாக பொது விதிகள் எனக்கு என்ன செய்யலான்னு சொல்லுங்கள். நிச்சயமாக பணம் எல்லோருக்கும் ஒரு அத்தியாவசிய தேவை. அப்போது நீங்கள் என்ன ராசியாக வேணா இருக்கலாம், என்ன நட்சத்திரமாக வேணா இருக்கலாம், என்ன லக்னத்தார் வேணா இருக்கலாம், 7 நடக்கலாம், 7 ஆமாம், சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகுகேது பெயர்ச்சி, எந்த 7 சனியா, அஷ்டம சனியா, ஜென்ம சனியா, எது நடந்துகிட்டு இருந்தாலும் நம்மளுடைய தேவை பணமாக தான் இருக்குது. அன்றாட தேவை, அத்தியாவசிய தேவை, அதிமுக்கிய தேவையாகவே அதுவாக தான் இருக்குது. பணம் சந்தோஷத்தை கொடுத்துடாது அப்படின்னு சொல்கிற எல்லாருமே பணக்காரங்களாக தான் இருக்காங்க. ஆனால் அந்த சூழ்நிலை கூட அவங்க யாருக்கும் அந்த பணத்தை கொடுக்குறதாக இதுவும் இல்லை. அப்போது
நீங்களும் நிறைய பணம் சம்பாரிச்சிட்டு அவங்கள மாதிரி ஒரு காலகட்டத்தில் பணம் சந்தோஷம் தராது அப்படின்னு பேட்டி கொடுங்க. பணத்தால் பெரிய நிம்மதி இல்லைங்க, காசை வச்சுட்டு சொல்லுங்க. அப்போ நான் என்னுடைய அன்பர்களுக்கு நான் சொல்கிறது, எல்லாருக்கும் எல்லா கஷ்டமும் இருக்கும். ஆனால் ஓரளவுக்கு நல்ல நேர்மையான வழியில் உங்கள் உழைப்பின் வழியாக உங்களுடைய பிரெயின் ஒர்க்கோ, ஸ்மார்ட் ஒர்க்கோ, உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கோ எதன் ரூபமாகவும் ஒரு நல்ல பணத்தை சம்பாரித்து வச்சுக்கிட்டிங்கன்னா மற்ற சங்கடங்களையோ மற்ற சவால்களையோ ஓரளவுக்கு நீங்கள் சமாளிச்சிடலாம். பட் பணம் இல்லைன்னா நீங்கள் வேறு எதை கொண்டும் அதை நீங்கள் சமாளிக்கிறது சிரமம் தான். இன்னொருத்தர் ஒன்று உதவி கேட்கணும், அது உங்களுக்கு தன்மான பிரச்சனையாக இருக்கும். அது உடல்நிலை சரியில்லை, டக்குன்னு நல்ல மருத்துவமனை போனால் பணம் இருந்தால் போதும். இல்லை உங்களுக்கு உடல் சுகமே நம்ம இருக்குது, பக்கத்தில் ஒரு ஹெல்ப்பரை வச்சுக்கிட்டா கூட அவங்களுக்கு தர வேண்டிய பணம் உங்கள்கிட்ட இருக்கணும். அதாவது இளமையில் வறுமை, முதுமையில் கொடுமைன்ற மாதிரி இளமை முதுமை எல்லா காலத்துலேயுமே பணம் வேணும். அப்போது உங்களுக்கு செகண்ட் பார்ட் ஆஃப் லைஃப் நல்லா இருக்கணும்னா ஃபஸ்ட் பார்ட்லேயே நீங்கள் பணத்தை சம்பாதிச்சிடணும். அதே அந்த பணம் எப்போதும் உங்கள்கிட்ட தங்கணும். 2 வகையாக இந்த விஷயத்தை பார்க்கலாங்கய்யா. ஒன்று பணம், இன்னொன்று தனம். பணம்ங்கிறது அந்த ஜாதகர் அவருடைய லைஃப் டைம்லேயே சம்பாரித்து ஆண்டு அனுபவித்து முடிச்சுட்டு போகிறது தான் பணம். தன்னுடைய அடுத்த சன்னதிக்கும் சேர்த்து வைக்கிறது தான் தனம். தன லாபம், பண லாபம். பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு அவர்கிட்ட இருக்கா, இல்லை தனம் ஈட்டக்கூடிய அமைப்பு இருக்கா, அப்படி அதாவது அந்த செல்வலட்சுமியா இல்லை தனலட்சுமியா அப்படிங்கிறது அவருடைய ஜாதகத்திலே இருக்கும். ஸோ எல்லா ஜாதகங்கள்லையுமே பணத்தை சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கான விஷயம் வந்து உறுதியாக நிச்சயமாக இருக்குது சாமி. ஒரு சில ஜாதகங்களுக்கு தான் தன்னுடைய அடுத்த சன்னதிக்கும் பணத்தை சேமித்து வச்சுட்டு போகிற ஒரு அமைப்பு ஏற்படும். இன்றைய தேதியில் வந்து ஒரு சின்ன கருத்து வேறுபாடு கூட இருக்குது. எதுக்கு நம்ம அடுத்த சன்னதியை நம்ம வந்து சோம்பேறி ஆக்கணும், அவங்களுக்கு தேவையான பணத்தை அவங்களே சம்பாரிச்சிட்டு போகட்டுமே, நம்ம நல்லா ஹாப்பியாக இருந்துட்டு போகலாம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இங்கே எந்த தர்க்கமுமே இங்கே ஜோதிடத்தில் கிடையாதுங்கய்யா. சென்டிமெண்ட்ஸும் ஜோதிடத்தில் கிடையாது. அடுத்த சன்னதிக்கு நீங்கள் பணம் விட்டுட்டு போவீங்களா மாட்டிங்களான்றதும் உங்கள் ஜாதகத்தில் இருக்கும். இங்கிலீஷில் ஒன்றுங்க சாமி, என்னென்னா நீங்கள் சாகும்போது எந்த பணம் உங்கள் பேங்கில் இருக்கோ அது நீங்கள் அனுபவிக்க மறந்த பணம். அது யார் கைக்கு போகுதுன்றது உங்களுக்கு தெரியாது. நீங்கள் இருக்கிற வரைக்கும் என்ன அனுபவிச்சிங்களோ அதுதான் நீங்கள் அனுபவித்த பணம். அதுக்கு மேலே நீங்கள் பேரம்பேதிக்கு சேர்த்து வைக்கிறீங்களா, உங்களோட மனைவிக்கு சேர்த்து வைக்கிறீங்களான்றல அது ஒரு யூகம்தான். அது அவங்களுக்கு போகுமான்றது தெரியாது. ஆனாலும் சட்டம் சொல்லும் தாத்தா சொத்து பேத்திக்கு தான் அப்படிங்கிற மாதிரி இப்படி பேரனுக்கு தான். ஆனாலும் நீங்கள் இறப்பின் போது நிறையா பணத்தை விட்டுட்டு போவீங்களான்றது போது தான் தன லாபம். இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக ஹாப்பியாக இருப்பீங்களான்றது அந்த பண அமைப்பு. இந்த பரிகாரம் இப்போ நான் சொல்ல போகிறது எல்லாருக்கும் பொதுவானது தான். எல்லா ராசி, எல்லா மதம், எல்லா இனம், நீங்கள் என்ன நட்சத்திரம் என்ன இதாக இருந்தாலும் இதில் அப்ளை பண்ணனா பணம் வரும். இப்போது ஒரு பணம் படைத்த மனிதர்கிட்ட தான் நீங்கள் பாடத்தை கற்றுக்க முடியும். ஒருத்தர் வந்து ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணுறாருன்னா அவர் எப்படி பாஸ் பண்ணாரு நீங்கள் அவர்கிட்ட கேட்டு அவர் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணாரோ அதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கும் அதை பாஸ் பண்ணக்கூடிய அந்த சாத்தியக்கூறுகள் கொஞ்சம் நெருக்கமாக வரும். அவர் செஞ்சால் அத்தனையும் நம்ம செய்ய முடியாது. அட்லீஸ்ட் அதில் நமக்கு எதெல்லாம் செய்ய முடியுமோ அதை செஞ்சாலே நமக்கு மற்றொரு வெற்றிலேருந்து நம்ம கற்றுக்கணும், மற்றொரு தோல்வியிலேருந்து நம்ம கற்றுக்கணும். அப்போ நீங்கள் ரெண்டுத்தையும் 2 தராசு வச்சு பார்க்கணும். பணம் சம்பாதிச்சு சௌக்கியமாக இருக்கணும்னு உங்களோட ஆசை இருக்குது அப்படிங்கிறப்போ, லட்சியம் இருக்குன்றப்போ 2யுமே நீங்கள் கூராய்வு செய்யணும். ஒருத்தர் பணம் இல்லாமல் கஷ்டப்படுறாருன்னா அவர் ஏன் அப்படி கஷ்டப்பட்டாருன்றதையும் பார்க்கணும். ஒருத்தர் நல்ல செல்வ வளர்த்துட்டு இருக்காருன்னா அவர் எதெல்லாம் செஞ்சு செல்வ வளர்த்துட்டு இருக்காருன்றது நீங்கள் பார்க்கணும். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த ட்ராமா, இந்த நாடகம், இந்த மாதிரி சபாக்களுக்கு போகிறது, கச்சேரிகளுக்கு போகிறது, இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செல்வந்தர்கள் பூரா போகிறாங்க. நம்மளை விட லேட்டஸ்ட் ஃபோன் வச்சுருப்பாங்க, நம்மளோட ஹோம் தியேட்டர் இருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு ஏன் இவங்க சபாக்களுக்கும் கச்சேரிகளுக்கும் நாடகங்களுக்கும் அந்த பாட்டு கேட்கறதுக்காகவும் போகிறாங்க அப்படின்னா அங்கே தான் செல்வம் இருக்குது. நீங்கள் எப்போ கலை, இலக்கியம், நாடகம் இந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நீங்கள் செலவு பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ மகாலட்சுமி உங்களை தேடி வருவாள். அங்கே போய் என்ஜாய் பண்ணணும், கடுகடுன்னு உட்காந்துருக்க கூடாது. போயிட்டு ஐயோ 2000 ரூபா சொல்கிறான்னு ஒரு டிக்கெட்டுன்னு போனீங்கன்னா எப்படி முடிஞ்சிச்சு, அங்கேயே கேட்டாயிடுச்சு. சுவாமி நீங்கள் கொடுக்கறது ஒரு கலைக்கு தர்றீங்க. உங்களால் நாடகம் ஒரு கலை வந்து உயிர்ப்பிக்கப்படுது, உங்களால் வந்து இசைன்னு ஒரு கலை வந்து உயிர்ப்பிக்கப்படுது. அங்கே அந்த இசையும் கலையும் நாடகத்தில் இருந்தால் சரஸ்வதி குடியிருக்கா, லட்சுமி கடாட்சம். அது இதை வந்து நீங்கள் எப்படி வேணால் விமர்சிக்கலாம். விமர்சிப்பவர்கள் கடைசி வரை விமர்சிச்சுட்டே தான் இருப்பாங்க, அவங்க ஜெயிக்க முடியாது. ஜெயிக்கிறதுக்கு இது ஒரு ஒன் ஆஃப் த சூத்திரம். அங்கே மேடையில் ஒருத்தர் வந்து வீணையில் உட்காந்துருப்பாருன்னா அவர் தாங்க சரஸ்வதி. உங்கள் மேடையில் ஒருத்தர் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காருன்னா அந்த கலைஞன் தான் வந்து கடாட்சமே. அப்போ அந்த கலைஞர்களும் அந்த வல்லுநர்களும் சரஸ்வதியும் லட்சுமி கடாட்சமும் படைத்த மனிதர்கள். அதனால தான் அவங்க கலைத்துறையில் பயணப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, கலைத்துறையில் உங்கள் முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
அங்கே போய் நீங்கள் அந்த அந்த கலைச்செல்வி இருக்க இடத்துக்கு நீங்கள் போகிறீங்க. அந்த மகாலட்சுமி குடியிருக்கிறதே அந்த ஸ்தலங்கள் தான். அப்போது வருஷத்துக்கு ஒரு தடவையாவது, இல்லை மாதத்துக்கு ஒரு தடவையாவது, இல்லை வருஷத்தில் ஒரு 5-6 தடவையாவது ஒரு நல்ல டிக்கெட்டில், நல்ல காஸ்ட்லியான டிக்கெட்டில் உங்களுடைய பொருளாதார வசதிக்கு ஏற்ப ஒரு நல்ல டிக்கெட்டை வாங்கிட்டு போய் நல்ல ட்ரெஸ் உடுத்திட்டு போய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக போய் அங்கே நல்ல சீட்டில் உட்காந்து முன்கூட்டியே போய் அமர்ந்து அந்த பெர்ஃபார்மன்ஸை பார்க்குறது, அதை ரசிக்கிறது, அந்த நாடகத்தையோ அந்த இசையோ அந்த கச்சேரியவோ ரசிங்க. இல்லையா, இல்லை சார் எனக்கு அந்த மாதிரி கச்சேரி நாடகங்கள் போக முடியாது. இப்போ லேட்டஸ்ட்டாக நிறைய மியூசிஷியன்ஸ் வந்து கன்சர்ட்ஸ் பண்ணுறாங்க. கான்சர்ட்ஸ் இப்போது ஹாரிஸ் ஜெயராஜ் கோயம்புத்தூரில் பண்ணாங்க, விஜய் ஆண்டனி ரெகுலராக சென்னையில் பண்ணிகிட்டு இருக்காரு, யுவன் சங்கர் ராஜா பண்ணுறாங்க, இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து ஸ்ரேயா கோஷல் பண்ணாங்க. அந்த மாதிரி ஒரு கேதரிங்கில் போய் ஒரு ஸ்டார் நைட் அந்த மாதிரி இடங்களுக்கு போய் டிக்கெட் வாங்கி கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும், அது நீங்கள் போடுங்க. அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். நீங்கள் பண்ணுறது வந்து அந்த நடிகருக்கோ அந்த பாடகருக்கோன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தான் இவன் பாட்டு நான் இவ்வளோ காசு கொடுத்து எங்கே அங்கே பாடுறதே அந்த சரஸ்வதி கலாச்சம் தான். இதில் இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது. அதை லக்ஸரியாக கலந்துக்கிற பணக்காரங்கள் நண்பர் நானும் போய் உட்காந்துக்கிறேன்ல. ஆமாம், அந்த அலையை பணம் வேணும்னா அந்த பணக்காரர் இருக்கிற இடத்துல நீங்கள் போகணும். நீங்கள் அந்த கேங்குக்குள்ளே இல்லாமல் வெளியில் நின்று பணம் வரல திட்டிக்கிட்டே இருக்கிறது அந்த வாசு திமிரு. ஆமாம், ஆசு கொடுப்பு. ஒருத்தர்கிட்ட அந்த கடாட்சியம் இல்லாமல் அங்கே பணம் இருக்கா? நிச்சயமா. மகாலட்சுமி தன்னுடைய சொந்த அமைப்பில் தான் அங்கே இருக்கா, தன்னுடைய சுய விருப்பத்தில் அங்கே இருக்கிறா. அப்போ அவன் ஒரு கடாட்சமான ஒரு மனிதன்றதை நீங்கள் உணருங்க. பணம் வந்து ரொம்ப அத்தியாவசிய தேவை. அப்போ பணக்காரர்கள் இடத்துல நீங்கள் போகணும். அப்போ எந்நேரமும் 360 நாள் நீங்கள் அவங்களுடைய பயணம் பண்ண முடியாது. அப்போ அவங்க ஒரு இடத்துக்கு வர்றாங்க, அவங்க ஒரு குறிப்பிட்ட நாளில் வர்றாங்கன்னா நீங்களும் அந்த குறிப்பிட்ட நாளில் அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு அந்த வட்டத்துக்குள்ளே போயிடுங்க. அந்த வட்டத்துக்குள்ளே நீங்கள் ஐக்கியமாங்க. அதோடைய விஷயம் உங்களுக்கும் வரட்டும். ஒரு பக்கத்தில் ஒரு சென்ட் அடிச்சு தான் அந்த வாசம் வருது இல்லையா? இந்த வாசம் நல்லா இருக்கே, அப்போ நல்லா இருக்கேன்னு சொல்ல உங்கள் உடலுக்கும் அது தேவைப்பட்டுரும். அப்போ உங்கள் உடலுக்கும் அந்த ஒரு விஷயத்தை வாங்கக்கூடிய ஒரு வலிமை ஏற்பட்டுரும். அதுபோல் அந்த பணக்கார மனிதர்கள் வந்து ஒரு இடத்துல குவிகிறாங்கன்னா அந்த இடத்துக்கு நீங்களும் போயிடுங்க. அப்போ அந்த ஆரா அந்த 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 இயக்கம் உங்களையும் சூழ்ந்துடும். அப்போ உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் அடிக்கடி இந்த மால்னு சொல்கிறாங்க இல்லையா, பெருமாள் திருமால் மாதிரி ஷாப்பிங் மால், அது மாதிரி தான் அந்த மாலுங்கிறது வந்துட்டாலே அங்கே வந்து சுக்கிரன் ஆக்டிவேட் ஆகிடும். இதை கேட்குறதுக்கு ரொம்ப வியப்பாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கும். ஏங்க அது MALLங்க, நீங்கள் சொல்கிறது பெருமாளுங்க, சப்தம் ஒன்று தானேங்க. அது மட்டும் இல்லை, அங்கே என்ன இருக்குது, அங்கே சுத்தம் இருக்குது, சுகாதாரம் இருக்குது, ஒரு 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 ரிச்னஸ் இருக்குது, ஹைஜீனிக் லக்ஸரி எல்லாமே அங்கே இருக்குது. இப்போது அங்கே இருக்க ரெஸ்ட் ரூம் கூட எவ்வளோ சுத்தமாக இருக்குது. நிச்சயமாக. ஒரு மாலில் இருக்க தியேட்டர் எப்படி இருக்குது, ஒரு மற்ற தியேட்டருக்கும் அங்கே இருக்க தியேட்டருக்கும் வித்தியாசம் இருக்குது. ரொம்ப அதிகம் இல்லைங்க, டிக்கெட் விலைலாம் ரொம்பலாம் அதிகமாக இல்லை. இங்கே நீங்கள் சராசரி தியேட்டரில் ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் சராசரி 2 தடவை ஒரு தடவை சேர்த்து வச்சு இல்லை ஒரு தடவை போயிடலாம். அங்கே கேன்டீனில் வந்து ஓரளவுக்கு உங்களால் செலவு பண்ணக்கூடிய அளவில் இருக்கும். ஏதாவது ஒன்று வாங்கி சாப்பிடுங்க. முதல்ல அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு நினைங்க. முதல்ல நீங்கள் ஒரு செல்வத்தை நோக்கி நகர்றீங்கன்னு நீங்கள் முடிவு பண்ணுங்கள். அது ஒரு பரிகாரமாக நினச்சிங்க, அது ஒரு பரிகாரமாக செய்யுங்க. இங்கேருந்து கோயிலுக்கு போய் ஒரு கோயில்னு சொன்னோன்னா நீங்கள் கோயிலுக்கு இங்கேருந்து கிளம்பி பஸ்ஸு பிடிச்சி போய் அங்கே ரூம் எடுத்தோ அங்கே சாப்பாடு செலவு பண்ணி அந்த கோயிலுக்குள்ளே வந்து சில செலவுகள் பண்ணி திருப்பி ரிட்டர்ன் வருது. இப்போ அதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா அது அந்த செலவு மாதிரி தான் இந்த செலவும். எப்போவுமே ஒரு பரிகாரத்தை செய்யும்போது சந்தோஷமாக செய்யணும். சரி, நம்மளை ஒரு நல்ல தியேட்டருக்கு தானே போக சொல்கிறாங்க, ஒரு ரிச்சான சொஃபிஸ்டிகேட்டடான இடத்துக்கு தானே போயிட்டு வர சொல்கிறாங்க, போயிட்டு வருவோம். தினசரியாக போக சொல்கிறாங்க, வீக்லி ஒன்ஸ் இல்லை மந்த்லி ஒன்ஸ். ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட். அங்கே போனால் ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய்க்கு மேலே செலவாயிடுது சார். சரி, நீங்கள் செலவே வச்சுட்டு இருந்தீங்கன்னா எப்போ உங்களுக்கு சம்பாத்தியம் வரும்? நீங்கள் அங்கே போனீங்கன்னா ஒரு சுக்கிரன் ஆக்டிவேட் ஆகும், உங்களுக்கு குரு ஆக்டிவேட் ஆக தான் செய்யும். ஒரு இடத்துக்கு போகும்போது திரும்ப திரும்ப போகணுங்கிற அந்த கிரகம் வந்து வேலை செஞ்சு நீங்கள் திரும்ப திரும்ப அந்த இடத்துக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பும் வசதியும் உங்களுக்கு ஏற்படத்தான் செய்கிறது. நான் இங்கே தான் இந்த தியேட்டரில் தான் படம் பார்ப்பேன் அப்படின்னு உங்கள் உடம்புக்கு உங்கள் மனசுக்கு உங்களோட சிந்தனைக்கு நீங்கள் வந்து ஒரு கீ கொடுத்துட்டீங்கன்னா அங்கே தான் பார்க்கணுங்கிறது ஃபிக்ஸ் பண்ணிவிடும் உங்கள் உடம்பு. 3 மாதம் 200 சேர்த்து வச்சு 600 சேர்த்து போங்க. அப்போ நான் இங்கே தான் சாப்பிடுவேன், நான் இங்கே தான் போவேன் அப்படின்னு உங்களுடைய ஜாதகத்தை நீங்களே இயக்கலாம். அதில் இன்னொன்று மறந்துடக்கூடாது, நல்ல இடத்துக்கு நீங்கள் அனுப்புறீங்க, அந்த நல்ல சூழ்நிலையை இவங்க போய் ஃபோன் பண்ணி கெடுத்துடக்கூடாதுல்ல. ஐயோ, அது இன்னும் பெரிய பிழையாயிடும் சாமி. நெகட்டிவ். எப்படி ஒரு கோயிலில் போய் அமைதி காக்கணுமோ, நீங்கள் இதை வந்து நான் மிகைப்படுத்தி சொல்கிறதா நீங்கள் நினைக்கலாம். என்னை கேட்டால் திரையரங்கமே ஒரு கோயில் தான் சாமி. திரையரங்க உழைப்பு, எத்தனை பேரோட உழைப்பு அவங்க முன்னாடி வந்து ஷோகேஸ் பண்ணுறாங்க. அப்போ அந்த உழைப்புக்கு நீங்கள் ஒரு மரியாதை தரணும்.
அதை பாருங்க, அதை ரசிங்க, எல்லாரோட சேர்ந்து சரிங்க. அது இல்லாமல் எல்லாருடைய சந்தோஷம் கெடுக்கிற மாதிரி நீங்கள் ஒரு ஃபோனை வச்சு கசகன்னு பேசிக்கிட்டு இருக்கிறது, கால் மேலே அந்த சீட் மேலே அடுத்த டிஸ்டர்ப் பண்ணுறது, எப்படி தட்டுறது, அப்புறம் கமெண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கிறது. அந்த சீனோடைய நீங்கள் பார்த்துட்டு இருப்பா, நீங்கள் கமெண்ட் அடிக்கும் போது அவனுடைய ரசனையை டிஸ்டர்ப் பண்ணுறது. இல்லை ஏற்கனவே முதல் ஷோ அந்த படத்தை பார்த்து செகண்ட் ஷோ வந்து இந்த இப்போ வருவான் பாரு போவான் பாருன்னு சொன்னீங்கன்னா அவனுடைய எக்ஸைட் பண்ணி நீங்கள் குலைக்கிறீங்க. அப்போது நீங்கள் அந்த அந்த சூழலுக்குள்ள எல்லாரும் எப்படி நடந்துக்கிறாரோ அது மாதிரி நீங்களும் சந்தோஷமாக நடந்துக்குங்க. எதிர்நீச்சல் போட அங்கே போய் அந்த அந்த அமைதியவோ அந்த சந்தோஷத்தை குழைக்கும்படியாக நடந்துக்காதீங்க. அப்போ உங்களை ஆசீர்வதிக்க வேண்டிய மகாலட்சுமி உங்களை இன்னும் தான் மோசம். ஸோ ரசித்து சந்தோஷமாக மகிழ்வோட நல்லா கவனிங்க சாமி. இன்னும் ஒரு 30 வருடங்களுக்கு முன்னாடி தியேட்டருக்கு போடுறதுன்றது ஒரு பழக்கமாகவே இருக்கும். மாலை நேரத்தில் இல்லை வீக்லி ஒன்ஸு சாரையாக தியேட்டருக்கு போனாங்க. அந்த குடும்பங்கள் எல்லாமே நல்லா தான் இருந்தாங்க. அடுத்தடுத்து பொருளாதார ரீதியாக வளர்ந்தாங்க. கோயிலுக்கும் போனாங்க, திரையரங்குகளுக்கும் போனாங்க. அந்த குடும்பங்கள் அடுத்தடுத்த பொருளாதார நிலையை உயர்தான் செஞ்சது. அப்போது நீங்கள் எத்தனையோ அனாவசியமான உங்கள் பொருளாதாரத்தை சீரழிக்கக்கூடிய, உங்கள் உடல்நலத்தையும் சீரழிக்கக்கூடிய செலவுகள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறீங்க. அதுக்கு ஒரு சபாவுக்கு போகலாம், ஒரு நல்ல ஐமேக்ஸ் மாதிரி ஒரு தேட்டரில் உட்காந்து படம். உங்கள் மனம் புத்துணர்ச்சியானா அது உங்களை பொருளாதார ரீதியாக அடுத்தடுத்த நகர்வுகளை நோக்கி நகர்த்து என்பது நிச்சயமான நிரூபிக்கப்பட்ட ஜாதக ரீதியான உண்மை. அருமை அருமை. இன்னொன்று சொல்கிறேன் சாமி, நான் இந்த பிராண்ட் ஷர்ட் தான் போடுவேன் அப்படின்னு உங்கள் உடம்புக்கு நீங்கள் ஒரு ஆர்டர் கொடுத்துட்டீங்கன்னா அந்த பிராண்ட் ஷர்ட்டை வாங்குறதுக்கான பொருளாதார வசதியை நோக்கி உங்களுடைய ஜாதகம் நகர்த்தியே தீரும். பார்த்துக்குவோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ரெண்டாவது, ஐயோ 3000 ரூபா சொல்கிறானே இந்த சட்டையை அப்படின்னு நினைக்கக்கூடாது. முதல்ல நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் நல்ல உடை உடுத்தணும். நல்ல பிராண்டான உடை உடுத்தும் போது தான் நீங்கள் அடுத்தடுத்து மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு ஸ்டேட்டஸுக்கு போவீங்க. இல்லைன்னா கடைசி வரைக்கும் யாராவது உதவி செய்ய மாட்டாங்களா அப்படின்னோ, இல்லை இருக்கிறத வச்சே நீங்கள் வந்து பட்ஜெட் போட்டு அப்படியே இறுக்கி பிடிச்சிக்கிட்டு அப்படியே வாழக்கூடிய அமைப்பிலே இருப்பீங்க. நீங்கள் அந்த அந்த வட்டத்தை விட்டு உடச்சிக்கிட்டு வந்து நான் 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 வந்து செல்வந்தராக வாழ்ந்தே தீர்வேன் அப்படின்றத ஒவ்வொரு இன்ச்சு பை இன்ச்சாக உங்களை நீங்களே நவர்த்த இந்த மாதிரியான பரிகாரங்களை நீங்கள் செய்ய அந்த இடத்துக்கு தான் நீங்கள் மூவ் ஆவீங்களே தவிர அதை விட கீழே இறங்க மாட்டீங்க. நான் இந்த மாலில் தான் நான் ஈவினிங் போவேன் வீக்லி ஒன்ஸ் அப்படின்னா ஃப்ரைடே ஈவினிங் வந்து உங்களுக்கு அந்த பாடி அந்த ஜாதகம் வந்து உங்களை அப்படியே முடுக்கி விடும். அது நீங்கள் உணரும் போது ஆச்சரியமாக இருக்கும். பாரு, நம்ம மறந்தாலும் நம்ம உடம்பு மறக்க மாட்டேங்குது, நம்ம சிந்தனை மறக்க மாட்டேங்குதுன்னு சொல்லும். நீங்கள் ஒரு தீய பழக்கத்தை நீங்கள் பழகுறீங்க இல்லையா, அது அப்போ அந்த உடம்பு தானே உங்களை வந்து மீண்டும் வந்து ஞாபகப்படுத்துது. சிகரெட்டை எடுனோ இல்லை வந்து ஒரு மது எடுனோ சொல்லுது. அப்போ அப்படி நீங்கள் நற்பழக்கத்துக்கும் வாங்க, ஒரு செல்வத்தை நோக்கி நகரக்கூடிய பழக்கத்துக்கும் வாங்க. வெள்ளிக்கிழமை அங்கே போய் படம் பாரு அப்படின்னா, வெள்ளிக்கிழமை நம்ம ஒரு உயர்ந்த தியேட்டரில், ஒரு சொஃபிஸ்டிகேட்டான தியேட்டரில் பணக்காரர்களோடு சேர்ந்து நானும் ஒரு தற்காலிக பணக்காரனாக உட்காந்து பார்த்தே ஆகணும்னு அந்த உடம்புக்கு நீங்கள் ஆர்டர் கொடுத்துட்டீங்கன்னா முதல்ல இமேஜின் பண்ணால் அது உண்மையில் லைஃப்பில் நடக்கும். அதை நோக்கி உங்கள் நகர்த்தும். நீ எப்படி 1000 ரூபா செலவு பண்ணி ஆகணும், அதுக்கு சம்பாதி, அதுக்காக உன்னுடைய பொருளாதார உயர்த்து நகர்த்தும். நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக சாட்டர்டே நைட்டோ ஒரு வெள்ளிக்கிழமை நைட்டோ நீங்கள் அந்த இடத்துக்கு போயிடுவீங்க. அப்போ இந்த விஷயங்கள் வந்து நிச்சயமாக உங்கள் ஜாதகத்தை இயக்கத்தான் செய்யுது. ஒரு நல்ல பிராண்டட் ஷர்ட் போட ஆரம்பிக்கிறது, ஒரு நல்ல பிராண்டட் வாட்ச் வாங்க ஆரம்பிக்கிறது, நல்ல பிராண்டட் ஷூஸ் போட ஆரம்பிக்கிறது, உங்களை நீங்களே ஒரு பிராண்டடான மனுஷனாக மாற்றுறது, நல்ல வாசனை திரவியங்களும் ஈர்க்கிற மாதிரி உள்ளது. ஐயா, இன்னொரு விஷயம் நீங்கள் கவனித்து பாருங்கள். செல்வந்தர்களோ உள்ள உயர்ந்த அந்தஸ்து இருக்கிறவங்களோ அவங்க எப்போ தும்மல் போடுறாங்க, எப்போ இருமுறாங்க, எப்போ ஏப்ப விடுறாங்கன்னு இது வரைக்கும் கண்டுபிடிச்ச எவனுமே கிடையாது. எந்த பணக்காரர் அப்படி சத்தமாக ஏப்பம் விட்டதையோ, சத்தமாக இருமுனதையோ, சத்தமாக தும்மல் போட்டதையோ நீங்கள் பார்க்கவே முடியாது. எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்ட்டு அப்படியே முடிச்சிருவாங்க. எங்கேயா பார்த்துருக்கிறீங்களா? அவங்களுக்கும் நம்மள மாதிரியே எல்லாமே இருக்கும். ஆனால் அதுதான் வந்து செல்வத்தை இருக்கக்கூடிய அமைப்பே. நீங்கள் எப்போ உங்களுடைய இதை நீங்கள் காட்டக்கூடாது. ஒரு பொது இடத்துல சத்தமாக ஏப்பம் விடும்போது அது எல்லாருக்குமே ஒரு அனீசியாக தான் இருக்கும். இயற்கை உபாதைகளே அவங்க கண்ட்ரோல். ஆமாங்க சாமி. அவங்க வந்து அந்த வார்த்தையை கூட ரெஸ்ட் ரூம்னு பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. கார்பரேட் லைஃப்பில் ரெஸ்ட் ரூம் தான் அந்த ஒரு அபசகனமான வார்த்தையே அவங்க வாயில் வராது. நீங்கள் ரெஸ்ட் ரூம்னு சொல்லும் போது எந்த ஒரு சிந்தனைக்குள்ளே நீங்கள் போக மாட்டீங்க. அது ரெஸ்ட் ரூம், அவ்வளோதான். நீங்கள் வேறு வார்த்தைகள் போடும்போது அது அனீஸியாக இருக்கும். அப்போது நீங்களும் உங்களுடைய ஹேபிட்ஸை வந்து ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டாக வச்சுக்கோங்க. ரொம்ப அநாகரிகமாக இருமுறதோ, அநாகரிகமாக தும்மல் போடுறது, அப்படியே அந்த எல்லாருக்கும் தெரிக்கும் போது, இல்லை நீங்கள் சத்தமாக ஏப்ப விடும்போது, இதெல்லாமே செல்வத்துக்கு புறம்பான செயல்கள். இதை நீங்கள் நம்பித்தான் ஆகணும். நீங்கள் ரிலேட் பண்ணி பாருங்கள். அப்போது
நீங்கள் ஒரு டெய்லி 2 தடவை குளிக்கிறது, ஒரு நல்ல ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறது, இதெல்லாம் தான் உங்களை செல்வத்தை நோக்கி நகர்த்தும். நீங்கள் நான் செல்வத்துக்காக நான் எந்த முயற்சி இருக்க மாட்டேன், ஆனால் செல்வம் நமக்கு வரணும்னா எப்படி வரும்? நீங்கள் இருக்கிறது ஒரு 10க்கு 10 ரூமாக இருந்தாலும் அந்த 10க்கு 10 ரூமை எவ்வளோ அழகாக கோயில் போல் பராமரிக்கிறீங்களோ அவ்வளோ அழகாக அந்த மகாலட்சுமியில் வந்து உட்காருவா. இல்லை இது பேச்சுலர் ரூம்னால அசிங்கமாக தான் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கட்டமைச்சு வச்சுக்கிட்டு உங்கள் சோம்பேறித்தனத்துக்கு நீங்கள் தீனி போடுற விஷயம்தான். இருக்கிற இடத்த நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சுத்தமாக கோயில் மாதிரி பராமரிக்கிறீங்களோ அப்படியே அடுத்த லெவலுக்கு நீங்கள் மூவ் பண்ணுறதை நீங்கள் பார்க்க முடியும். இது நான் கண்ட உண்மை. இது அனுபவம் தான் பேசும். கட்டங்களை தாண்டி இது எதுலேயும் இப்போ கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வர்றதில்லை. எந்த அளவுக்கு வாழ்க்கை என்ஜாய் பண்ணுறோமோ அந்த என்ஜாய் பண்ணுறவங்க கூட பயணிக்கணும் அப்படிங்கிற ஒரு புது விஷயத்த சொல்லியிருக்கீங்க. இது கஷ்டமான விஷயமே இல்லை. எல்லா ஊர்லேயும் என்டர்டெயின்மெண்ட்டோட உச்சமங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. சின்ன சின்ன டிஸ்ட்ரிக்ட்லேயே இப்போ மால் வந்துருச்சு, சின்ன ஃபுட் கோர்ட் மாதிரி சினிமா காம்ப்ளெக்ஸ் எல்லாமே வந்துருச்சு. நிச்சயமாக. ஸோ அங்கே போய் எல்லாரையும் மாதிரி குறுகுறும் இல்லாமல் என்ஜாய் பண்ண அந்த சந்தோஷத்தோடு சேர்த்து செல்வமும் வந்துடும் அப்படின்னு. ஆமாம். அதே பெரும் பணக்காரர்கள் சேரிட்டிக்குன்னு ஒரு விஷயம் பண்ணுறாங்க சாமி. ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு அவங்க சம்பாத்தியத்தில் சேரிட்டிக்குன்னு கொடுக்குறாங்க. ஒரு அனாதை ஆசிரமத்துக்கோ இல்லை ஒரு சிறப்பு குழந்தைகளுக்கோ. அப்போது நீங்களும் உங்களுடைய சம்பாத்தியத்தில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் சேரிட்டிக்கு பண்ணுங்க. கொஞ்சமாக செய்யுங்க. அப்போ என்ன ஆகும்? இவன் நம்ம சேரிட்டிக்கு பண்ணியே ஆகணுங்கிறப்போ அதற்குரிய பணம் வரும். அப்புறம் அது அதிகரிக்கும். அப்போ உங்களோட செல்வம் அதிகரிக்க அந்த ஏழைப்பட்டவர்களுக்கோ இல்லை தேவைப்பட்டவர்களுக்கோ நீங்கள் பணத்தை சேரிட்டி மாதிரி கொடுக்க ஆரம்பிக்கிறதே செல்வத்தை நோக்கிய ஒரு முன்னேற்றம் தான். அப்போது நான் யாருக்கும் ஹெல்ப் பண்ண மாட்டேன், என் சம்பளமே எனக்கு பத்தலை நீங்கள் இருக்கும்போது நீ பணம் வந்தாலும் யாருக்கு ஹெல்ப் பண்ண போகிறதில்ல. அப்போவும் வந்து உனக்கு பத்தலைன்னு சொல்லிட்டு நீ அதுலேயும் பட்ஜெட் போட்டு தான் இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு அந்த மகாலட்சுமி உங்களை நோக்கி வரமாட்டா. நீ இருக்கிற காசுலேயே ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட், ஒரு மிக குறுகிய அமௌண்ட்டாவது நீ வந்து சேரிட்டியாக பண்ணுறேன்றப்ப நான் இன்னும் நான் உனக்கு பணம் கொடுத்தேன்னா நீ இன்னும் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுவியே. அப்போ நான் உன்ட்ட வரேன், நீ பணக்காரனா இரு. நீ பணக்காரனா இருந்தால் பல பேருக்கு ஹெல்ப் பண்ணி பல பேர் வாழ்க்கைக்கு நீ ஒளியேற்றுவேன்னு சொல்லி அந்த மகாலட்சுமி உங்கள் மடிமேல வந்து அமர்ந்துருவாங்க. மகிழ்ச்சிங்க. இந்த காலத்துடைய தேவையும் பணம், தேடலும் பணம். நிச்சயமா ரொம்ப அழகான மெத்தட் சொல்லி கொடுத்துருங்க. இதுக்கு நீங்கள் வந்து 7 கடல் தாண்டணும், 7 மலை தாண்டணுங்கிற அவசியமெல்லாம் இல்லை. இருக்கிற இடத்துல நீ இது மாதிரி சந்தோஷமான இடங்களுக்கு நான் பார்த்துருக்கேங்க. அந்த சபாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சொஃபிஸ்டிகேட்டட் கார்டில் வருவாங்க. பார்க்குற அவங்க முகத்திலே நிறைய தேஜஸ் இருக்கும். காசு நிறைய வந்தாலே இந்த லக்ஷ்மி கடாட்சம் முகத்தில் இருந்துருக்குறவங்க. ஒரு பஸ்ஸில் போகும்போது ரிசர்வ் பண்ணி நல்ல ஒரு ஸ்லீப்பர் பஸ்ஸில் போங்க. அதை மிச்சப்படுத்தி அந்த 100 ரூபாய் மிச்சப்படுத்தி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? எல்லாருக்கும் 6 அடி தான் இருக்கும்போது நீங்களும் சந்தோஷமாக இருங்க, மற்றவங்களும் சந்தோஷமாக வச்சுக்கோங்க. நீங்கள் சௌக்கியமாக இருந்தால் தான் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண அளவுக்கு நீங்கள் வளர முடியும். உதவி செய்யணும். எப்படி உதவி செய்வீங்க? நீங்கள் நல்லா இருந்தால் தான் மற்றவங்களுக்கு உதவி செய்ய முடியும். நீங்கள் நல்லா இருக்கிறது தான் செல்வத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான சூத்திரமே. சூப்பராக சொல்லிட்டீங்க. நீங்கள் காந்தமானீங்கன்னா நிறைய இரும்புகள் வந்து சேரும். நீங்கள் இரும்பாக இருந்தீங்கன்னா ஏதாவது காந்தகத்திட்ட போய் மாட்டிக்கிட்டீங்க. இது அனைவருக்கும் தேவையான யூனிவர்ஸ் ஃபார்முலா அன்றைக்கி கொடுத்துருக்கீங்க. நிலையத்தின் சார்பிலும் நேர்களின் சார்பிலும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றிங்க. நேர்களே, கோயிலுக்கு போகணும் அப்படின்னா ரெகுலராக கோயிலுக்கு போகிறவர் யாருன்னு பார்த்து, சார் போகும்போது நீங்கள் கொட்டிருப்பாங்க சார், நான் உங்களோட வந்துடுறேன் அப்படிமோ. ஆனால் இது மாதிரி நல்ல பழக்கத்தோட நல்ல சினிமா ஒருத்தர் பார்க்குறாரு, இல்லை ஏதாவது சபாக்களுக்கு போகிறாருன்னா அவங்களையும் பிடிச்சிக்கங்க. அங்கே பக்தி கிடைக்கும், இங்கே பொருள் கிடைக்கும். ரெண்டையும் பிடிச்சிக்கங்க. இந்த விஷயங்கள்லாம் நிறைய பேர் வாழ்க்கையில் நடந்ததுனால தான் ஜோதிடர் சொல்ல வருவார். இதை வேணால் டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுலாம் இல்லை. நிறைய பேர் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நல்ல வாழ்க்கையை வாழ்கிறாங்க. அது போன்ற வாழ்க்கையை நாமும் வாழலாம். இதே போன்ற பயனுள்ள நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். அதிர்ஷ்ட ஜோதிடர் அகில் சித்தார்த் அவர்களிடம் ஜோதிட ஆலோசனை பெற வேண்டுமா? 9566662742 என்ற எண்ணிற்கு உங்கள் பெயர் மற்றும் தாங்கள் இப்பொழுது வசிக்கும் ஊர் இந்த இரண்டையும் டைப் செய்து அனுப்பவும். உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் மட்டுமே உங்களுக்கான பதிவு மற்றும் ஆலோசனை பற்றிய விவரங்கள் அனுப்பப்படும்.